2026ஆம் ஆண்டு கூட்டணி அரசு அமையாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நலம் விசாரித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, திமுக கூட்டணி 2026இல் பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்றார். முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு, திராவிட மாடல் அரசு மிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று, அறுதி பெரும்பான்மை பெற்று, அப்சல்யூட் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு மட்டுமே அறுதி பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய விதத்தில் தான் வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கும் என்று என்னுடைய கருத்தை பத்திரிகையாளர்களிடத்திலே நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இங்கே கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே அதிலே இடமில்லாமல் போய்விடுகிறது. இங்கே அதனால் தான் தொடக்கத்திலிருந்து நான் சொல்லி வருகிறேன், தனி அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தனி அரசு தான் அமையும், கூட்டணி அரசு அல்ல. இந்துத்துவ சக்திகளும் பிஜேபியும் தமிழ்நாட்டிலே நுழைய விடமாட்டோம், தகர்ப்போம், தவிடுபடி ஆக்குவோம் என்றெல்லாம் சொல்லித்தான் நான் எங்கள் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நடந்து முடிந்த தேர்தலில் உடன்பாடு வைத்துக் கொண்டோம். அதே நிலைப்பாடுதான் இன்றும் தொடர்கிறது, நாளையும் தொடரும். ஆனால் 1-2 ஏடுகளில் இன்று காலையில் கூட அபவாதங்களை, அப்பட்டமான பொய்களை மனம் கூசாமல், மனச்சாட்சி இல்லாமல், நேற்று தேமுதிக வந்து பார்த்தவுடன் மதிமுக வெளியேறும், அவர்கள் பிஜேபியோடு அதிமுகவோடு பேச்சை ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஏதோ அவர்கள் பக்கத்திலே இருந்து லைட் பிடித்ததை போல, பக்கத்திலே இருந்து கேட்டதை போல, ஏன் இப்படி அபாண்டமான செய்திகளை ஒரு அரசியல் இயக்கத்தை குறிவைத்து தாக்குவதை உங்கள் மூல நோக்கமாக வைத்திருக்கிறீர்களே, என்ன கேடு உங்களுக்கு செய்தோம்? எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்தை கொண்டும் இந்துத்துவ சக்திகளோடோ, RSS பின்னணியில் இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடோ, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இம்மியளவும் உடன்பாடோ தொடர்போ வைத்துக் கொள்ளாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.